இல்ல இப்ப இப்ப எந்த டாக்டரையும் நான் கன்சல்ட் பண்ணல. ஓகே. கன்சல்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதான் என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் டாக்டர் பழனி சார தான் கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சூப்பர் மேம். சோ எப்படின்னு எதுவும் தெரியல. இன்னைக்குதான் டிவி சேனல் ப்ரோக்ராம் பார்த்தேன். நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கல. சரி இன்னைக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கால் பண்ணேன். கண்டிப்பா மேம். உங்களுக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் அடுத்த வருஷம் இருக்காரு. குழந்தை சொல்லுங்க. சார் இருக்காரு. அடுத்த சார் வருஷம் குழந்தை அடுத்த வருஷம் குழந்தையோட நீங்க வந்து தீபாவளி கொண்டாடணும். அது celebrate எங்களுடைய வாழ்த்துக்கள். இல்லையா சார்? நன்றி நன்றி. தேங்க்யூ. சார் இருக்காங்க. சார் கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குன்னு சொல்லி டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை சொல்லிட்டாங்களா? இல்ல சார், இன்னும் டாக்டர் கன்சல்ட் ஃபர்ஸ்ட் அதாவது பிஃபோர் மேரேஜ் பிசிஓடி இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எதுவும் நான் ஆஃப்டர் மேரேஜ் நான் எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கல. திருச்சி கேம்புக்கு வரும்போது மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. எதுவும் ட்ரீட்மெண்ட் அது எதுவும் எடுத்துக்கல. திருச்சி கேம்ப் வரும்போது நான் ஹஸ்பண்ட் 2 பேரும் வாங்க. ஓகே சார். உங்களுக்கு குழந்தையின்மைக்கு அருமையான மருந்து மாத்திரைகள்லாம் வச்சிருக்கேன், கொடுக்குறேன். சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே சார். திருச்சி கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. நன்றிம்மா. நன்றி. தேங்க்யூ.